வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சரணின் சீவிங் சீக்ரெட். என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப நன்றி. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, என்னோடய சிறு சேமிப்புகள். என்னோடய சிறு சேமிப்பை நான் 4 விதமாக சேமிக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு சேமிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம், ஒரு ஜாபில் இருக்க பர்சனாக இருக்கலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு சேமிப்பு அப்படின்றது நம்மளுக்கு முக்கியம். நம்மளோட அமௌண்ட்டு, நம்மளோட சம்பளத்துலேருந்து ஒரு 30% சேமிப்புக்காக நம்ம எடுத்து வைக்கணும். அப்படி எடுக்க முடியலை அப்படின்னா ஒரு 10%யாவது நம்ம சேமிப்புக்காக எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளுக்கு பிற்காலத்தில் கண்டிப்பாக உதவும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சேமிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சேமிக்கலைனாலும் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எந்த சேமிப்பு பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு சேமிக்கிறது என்னென்னா, கரன்சி நோட் சேவிங்ஸ் தான். அதாவது சலவை தாள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட தாள் பார்க்க புதுசாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த நோட்டை சேமிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நான் 10 ரூபாய், 20 ரூபா, 50 ரூபா, அப்புறம் 100 ரூபா நோட்டை நான் சேமிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதோட இப்போ நான் சின்ன சின்ன சேமிப்பு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதை நம்ம எடுத்து பார்க்கும்போது, இதோட பல்க் அமௌண்ட்டை எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு பெருசாக இருக்கும். அதை நம்ம வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஒரு கோல்டு காயின் வாங்கி வைக்கலாம். கோல்டு ஜுவல்லரி நம்ம எடுக்கும்போது அப்போதைக்கு நம்ம பணம் தேவைப்படுது எக்ஸ்ட்ரா அப்படின்னா நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கோல்டு பார் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அமௌண்ட்டை நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இது எப்படின்னா, என்னோடய 1 இயர் சேவிங்ஸ் தான். இது நான் பிப்ரவரி மந்தில் சேவ் பண்ண அமௌண்ட்டை தான் இதில் நான் கேஷ் ஸ்டஃப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைரி நான் புதுசாக தான் வாங்கினேன். அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு பர்ஸில் வச்சுருந்தேன். அதுலேருந்து எடுத்து தான் நான் இதில் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த சேவிங்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் 2025 அக்ஷய திருதிக்கு 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்காக நான் ஜனவரி மந்த்லேருந்து அமௌண்ட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, ஜனவரி 1லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் ஒரு நாளைக்கு 50 ரூபா அப்படின்னு எடுத்து வைக்கிறதா என்னோடய டார்கெட்டு. ஜனவரி மந்த் நான் ஃபுல்லாகவுமே 50 ரூபா எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பிப்ரவரி மந்த்துக்கான அமௌண்ட்டை தான் நான் எடுத்து வைக்கிறதுக்காக டிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 27 நாளைக்கு நான் அமௌண்ட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு 50 ரூபா அப்படின்னா 120 நாளைக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 6000 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சேவிங்ஸ் எப்படி அப்படின்னா, மாதம் 200 ரூபா, மாதம் 600 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். மாதம் 600 ரூபா அப்படின்னா 4 மாதத்துக்கு 2400 ரூபா. இன்னையோட கிராம் ரேட் 8100 ரூபாய்க்கிட்ட நம்மளோட மொத்த சேமிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8400 ரூபா நான் சேமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சேமிக்கணுன்றதான் என்னோடய டார்கெட்டு. அதை தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பாக்ஸில் தான் எடுத்து வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸ் ஓப்பனாக இருக்கும், அதாவது கிளியராக இருக்கும். இதில் அமௌண்ட் இருக்கிறத நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். நம்ம கண்டிப்பாக அமௌண்ட் எடுத்து வச்சு எப்படியாவது நம்ம கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட 2வது சேமிப்பு. 3வது சேமிப்பு அப்படி என்னன்னு பார்க்குறீங்கன்னா, நம்ம டெய்லி ஒரு கடைக்கு போவோம், ஒரு காய்கறி வாங்குவோம், ஒரு பால் பாக்கெட் வாங்குவோம், இல்லை அப்படின்னா ஒரு பஸ் ட்ராவல் போவோம். ஏதாவது ஒரு செலவு நம்மளுக்கு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த செலவுலேருந்து ஒரு சேமிப்பை எடுத்து வைக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய்க்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20 ரூபா கண்டிப்பாக நம்மளால் எடுத்து வைக்க முடியும். எடுத்து வைக்க முடியாமல் நம்ம இருக்கவே மாட்டோம். அப்படி சேமித்தது தான் இந்த 20 ரூபா சேமிப்பு. இந்த அமௌண்ட்டையும் நம்ம சின்னதாக நினைக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 20 ரூபா அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, இதில் மொத்தம் நான் ஒரு மாதத்தில் எவ்வளோ சேர்த்துருந்தேன் அப்படின்னா 260 ரூபா நான் சேர்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் நம்மளுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 12 மாதத்துலேயே இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, அந்த வருஷத்தோட முடிவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட ஒரு 3வது சேமிப்பு. இதை உங்களுக்கு பார்க்க என்னடா 20 ரூபாய் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு நினைக்காம 20 ரூபாய் எடுத்து வைக்கிறோம் நினச்சி நம்ம சேவ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட 3வது சேமிப்பு. 4வது
சேமிப்பு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேமிப்பு. எதுக்காக சேமிக்கிறேன் அப்படின்னா, என்னோட அடகு வச்ச நகையை வந்து திருப்புறதுக்காக தான். இதை வந்து நான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 100 ரூபா அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் மொத்தம் 28 நாள். 28 நாளைக்கும் ஒரு நாளைக்கும் நான் கண்டிப்பாக 100 ரூபாய் எடுத்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு நாளைக்கு என்ன 100 ரூபாய் இல்லை, இன்னொரு நாள் கிடைக்கிதுனாலும் கண்டிப்பாக நான் வந்து எடுத்து வச்சுருவேன். நான் வந்து தின சேமிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எங்கள் வீட்டில் வந்து தினசரி வருமானம் தான். அதனால் வந்து நான் டெய்லி என் ஹஸ்பண்ட் வந்து கொடுத்தோடனே இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுருவேன். இப்போ உங்கள் வீட்டில் மாத வருமானமாக கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் மாத வருமானம் அப்படின்னு பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சேல்ரி வந்தோடனே ஃபஸ்ட்டு சேவிங்ஸை வந்து எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து வச்சுக்கணும். அப்படி எடுத்து வச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு அடுத்தடுத்து நல்லா சேமிக்கணும் அப்படின்னு தோணும். இது வந்து நான் ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டெய்லி 100 ரூபாயாக எடுத்து வச்சுருவேன். நான் வந்து இந்தியன் பேங்க்கில் தான் என்னோடய ஜுவல்லை வந்து அடகு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அப்படின்னா ஒரு 60,000க்கு அடகு வச்சுருக்கேன். மந்த்லி ஒரு 3,000 எடுத்து வச்சுட்டு ப்ளஸ் எடுத்து வச்சுட்டு அதை வந்து வர வச்சுக்கலாம். மந்த்து வந்து நம்ம வந்து வர வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட வட்டி விகிதம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். மாதம் 3000 போய் எதுக்கு கட்டணும் அப்படின்னு நினைக்காம அந்த 3000ஐ நம்ம எடுத்து வச்சு கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வட்டியும் குறையும், சீக்கிரமாக நம்மளோட நகையையும் வந்து திருப்ப முடியும். நம்ம போய் 60,000ஐ சேர்த்து மொத்தமாக கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து செலவாயிடும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சு மாதம் போய் வர வைக்கக்கூடிய ஒரு ஆர்பிஐ ரூல்ஸும் வந்து இப்போ வந்துருச்சு. அது வந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டான விஷயம். இப்போ நம்மள்ட்ட 3000 இருக்குது, 5000 இருக்குது, 10,000 இருக்குது அப்படின்னா நம்ம போய் டக்குன்னு என்ன பண்ணிடணும், நகைக்கு வரகு வச்சுட்டு அப்போ வர வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த மாதம் வட்டி கட்டும்போது வட்டியோட அமௌண்ட்டும் வந்து குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேமிப்பு வந்து எனக்கு ஒரு முக்கியமான சேமிப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 4 சிறு சேமிப்பில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குனாலும் நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். சேமிப்பு அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதனால் எல்லாரும் சேமிங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோவையுமே கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.